ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கசப்பான விஷயம் தாங்க செய்ய போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். குழம்பு வந்து என்னென்னு லாஸ்ட்டில் சொல்லாமல் இப்போவே சொல்லிடுறேன். நூக்கல் போட்டு சாம்பார் தான் செய்ய போகிறேன். பாவக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கட் பண்ணி வச்சது தாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போவே கட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பாவக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் தாங்க இருந்தது. பாவக்காய் கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் பாவக்காய் வந்து நிறைய டைப்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. இப்படி செஞ்சாவது பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு. எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்னு வெல்லம் சக்கரை எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்பவும் சாப்பிடல. ஓகே, இப்போ நூக்கல் தாங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் சாம்பார் செய்யறதுக்கு. நூக்கல் வந்து இந்த மாதிரி சாம்பார்ல போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா சிக்கன்ல போட்டு பாருங்களேன், இன்னுமே டேஸ்டா இருக்கும். நூக்கல்ல பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து அதிகமா இருக்குங்க. அதனால அப்பப்போ சாப்பாடுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சாம்பார் செய்யறதுக்கு நூக்கல் தாளிச்சிட்டேங்க. இப்போ பருப்பு வந்து கடைஞ்சி ஊற்றணும். பாவக்காய் பாருங்க பாதி குக் ஆயிடுச்சு, இன்னும் பாதி குக் ஆகணும். அதனால வெயிட் பண்ணலாம். நூக்கல் வந்து நல்லாவே கொதி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். பாவக்காயில வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி சேர்த்திருக்கேன். வேர்க்கடலை மட்டும் இல்லைங்க, அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதுவும் போட்டிருக்கேன். நான் வந்து பாவக்காய் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு மட்டும் தாங்க போட்டிருக்கேன். மிளகாய் தூள் வந்து போடலை. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க என்னோட லஞ்ச் மெனு வந்து முடிஞ்சது. சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூக்கல் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வத்தல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக தான். இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும் தாங்க. 2 பேருக்குமே வந்து சாம்பார் சாதம் தான் பேக் பண்ணியிருக்கேன். ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலேயே ஒரு தட்டு வருங்க, அதுலேயே வந்து வத்தல் வச்சுட்டேன். அஸ்மாக்கு மட்டும் தனியாக வச்சிருக்கேன். அஸ்மாக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஃபுல்லாக இருக்குங்க, அதனால வந்து நான் தனியாக வச்சுட்டேன். இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மேகி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மேகி தான் செய்ய போகிறேன். நீங்களே நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, மேகிலாம் நான் அதிகமாக செய்யவே மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் தான் செஞ்சு கொடுப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பசங்க அதிகமாக அடம் பிடிச்சா மட்டும்தான். இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா மசாலா மேகி தாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைங்க, இதில் வந்து வெங்காயம் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள், அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சொல்லவே மறந்துட்டேன், அது கூட சேர்த்துருக்கேன். எல்லாமே போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டா சுவையான மேகி வந்து ரெடி ஆயிடும். இன்னைக்கும் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் தாங்க கொடுத்து அனுப்ப போறேன். ஓகே, இப்போ லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பசங்க ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தாங்க கொண்டு போயிருந்தேன். ஸோ 2 பேருமே குடிச்சிட்டு அப்படியே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அஸ்மா வந்து யோகால பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. எப்படி செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல அப்லோட் பண்றேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.